Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 4 உடைய illustration 5th sum பார்க்கலாம். இது வந்து direct ledger posting method. So நீங்க journal போட வேண்டாம், டைரக்ட்டா நீங்க ledger போட்டுறலாம். Illustration 5, prepare cash account from the following transactions for the month of January 2018. இந்த sumல cash account மட்டும் தான் prepare பண்ண சொல்லிருக்காங்க. So that நம்ம cash account மட்டும் prepare பண்ணா போதும் ledger, ஓகேவா? January 1 commenced business with cash 62,000. இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்க journal ரஃபா போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டு நீங்க ledger வந்து போடலாம். அப்படி இல்லனா நீங்க டைரக்ட்டா லெட்ஜர் கூட போடலாம். இப்போ நான் ரஃபா ஜர்னல் போட்டு வச்சிருக்கேன். 2018 Jan 1 cash account debtor to capital account 62,000 being business started with cash அப்படினு போட்டுருக்கேன். Next January 3 goods purchased for cash rupees 12,000. So purchase account debtor to cash account 12,000 rupees வரும். being goods purchased for cash அப்படினு எழுதிருக்கேன். Next January 10 goods sold for cash rupees 10,000. So cash account debtor to sales account 10,000 rupees being goods sold for cash. January 12 wages paid rupees 4,000. So wages account debtor to cash account 4,000 rupees being wages paid அப்படினு எழுதியாச்சு. Next January 25 furniture purchased for cash rupees 6,000. So furniture account debtor to cash account அப்படினு போட்டுருக்கேன். 6,000 rupees being furniture purchased for cash அப்படினு எழுதியாச்சு. இப்போ இந்த ஜர்னல் என்ட்ரிஸை வச்சு நம்ம லெட்ஜர் போட போகிறோம். கேஷ் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் லெட்ஜர் போடணும். இப்போ கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தானே லெட்ஜர் போடுறோம். அப்போது கேஷ் அக்கௌண்ட் கூட இன்னொரு அக்கௌண்ட் என்ன இருக்குது? கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ கிரெடிட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மெட் எல்லாம் கரெக்டாக போட்டுருங்க. ஃபார்மெட் கரெக்டாக போட்டதுக்கப்புறம் டேட்டில் 2018 January 1 அப்படின்னு போட்டுட்டு to capital account 62,000 rupees அமௌண்ட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் என்ட்ரிக்கு நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. செகண்ட் என்ட்ரியில் கேஷ் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இருக்குது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா டெபிட்டில் இருக்குது, ஓகேவா? ஸோ டெபிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் சைடில் பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 12,000 rupees அப்படின்னு போஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு January 10ல் கேஷ் அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. சேல்ஸ் அக்கௌண்ட் எந்த சைடு இருக்குன்னா கிரெடிட் சைடில் இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் சைடில் மாற்றி எழுதணும், ஓகேவா? ஸோ கிரெடிட்டில் இருந்தால் டெபிட்டில் எழுதணும், டெபிட்டில் இருந்தால் கிரெடிட்டில் எழுதணும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டெபிட் சைடில் Jan 10 to சேல்ஸ் அக்கௌண்ட் 10,000 rupees அப்படின்னு போட்டாச்சு. January 12ல் வேஜஸ் அக்கௌண்ட் இருக்குது கேஷ் அக்கௌண்ட் கூட. ஸோ வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் சைடில் இருக்குது. நம்ம கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும். இப்போ கிரெடிட் சைடில் January 12 பை வேஜஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 4,000 rupees போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் கூட ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருக்குது January 25ல். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் நம்மளுக்கு டெபிட் சைடில் இருக்குது. டெபிட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 6,000 rupees அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கேரி பண்ணிடலாம். நம்மளுக்கு கிரெடிட் சைடில் 22,000 rupees வருது. இந்த 3 ஃபிகர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 22,000 வருது. அண்ட் டெபிட் சைடில் இந்த 2 ஃபிகர்ஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 72,000 வருது. ஸோ கிரெடிட் சைடில் நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது. அதாவது டெபிட் சைடில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே வந்த கேஷ், அண்ட் கிரெடிட் சைடில் இருக்கிறது எல்லாமே பிஸ்னஸில் என்னென்ன செலவுகள் நடந்துச்சோ அது எல்லாமே கிரெடிட் சைடில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 72,000 பிஸ்னஸில் வரவு வந்திருக்கு அண்ட் 22,000 செலவாகிருக்கு. ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 50,000 rupees நம்ம பிஸ்னஸில் எக்ஸஸ் அமௌண்ட் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம January 31 பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு 50,000 போட்டாச்சு. இதே அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் February 1 அப்படின்னு போட்டு டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் டெபிட் சைடில் சேம் 50,000 rupees நம்ம போஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த சம் உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.